ஈரானுக்கு எதிரான டி-டே போரை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்த டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டி-டே போரானது மூன்றாம் உலகப் போரினுடைய துவக்கமாக மாறப்போகின்றதா? ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டி-டே போருக்கு ஈரான் எவ்வாறான பதிலடிகளை வழங்கப் போகின்றது? அடுத்த கட்டமாக ஈரான் எவ்வாறு அடித்து ஆடப் போகின்றது? அடிமை சவுதி அரேபியாவுக்கு யமன் ஹவுதிகள் விடுத்திருக்கக்கூடிய சவாலும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சவுதி அரேபிய அதிகாரிகளும் சிப்பாய்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக துருக்கி சிரியாவிலே காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றதா? இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குவதற்கு துரோகி அர்துகான் தயாராகி வருகின்றார்களா? நெட்டன்யாகுவேன் சிரியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார். உண்மையில் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன? காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பதிலடிகளும். காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கூடாரங்களில் தங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே பலஸ்தீனிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து 4 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த 4 தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய கூடாரங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று வடக்கு காசாவினுடைய பெய்ட் லாஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கான் யூனிஸினுடைய சில முக்கியமான பகுதிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த படுகொலை தாக்குதலிலே ஹமாஸினுடைய உயரடுக்கு படைப்பிரிவை சேர்ந்த 3 முக்கியமான கட்டளை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மத்திய காசா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவு ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காசாவிலே செயற்படக்கூடிய போலீஸ் படைப்பிரிவினுடைய பெண்கள் பிரிவே குறித்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் குறித்த பெண் போலீஸ் படைப்பிரிவினுடைய தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த ஹமாஸின் போலீஸ் பிரிவை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலினால் 9க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் காசாவின் களத்திலே தாக்குதல்கள் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதனால் நெட்டன்யாகு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவும் இந்த தாக்குதல்களை பயன்படுத்திக் கொள்கின்றார். மேலும் காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் நெட்டன்யாகுவின் நிபந்தனைகளை முழுமையாக ஏற்று ஹமாஸ் தான் முதலில் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தினுடைய நிபந்தனைகளையும் மாற்றி அமைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களுக்கும் அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதற்காகவே ஹமாஸினுடைய தலைவர்களும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நபட்சியாவினுடைய அலியல் தாஹிர் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்னேற முடியவில்லை. கடந்த 5 நாட்களாக அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காகவும் மலையுச்சி பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அழிப்பதற்காகவும் அவர்களை முழுமையாக முற்றுகையிட்டு அழிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உச்ச பதிலடி தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படையினருக்கு அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. குறித்த மலையுச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் சுரங்கப்பாதைகளுடைய நுழைவாயில்களை அளித்திருந்தாலும் குறித்த சுரங்கப்பாதைகளை முழுமையாக அவர்களால் முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியவில்லை. மேலும் குறித்த சுரங்கப்பாதைக்குள்ளே கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 60 வரையிலான ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் இருப்பதாகவும் இவர்கள் இறுதி வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடப் போவதாகவுமே அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தரைப்படைகளை இலக்கு வைத்து 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தை நோக்கி நகரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 கவச வாகனங்களை இலக்கு வைத்தும் அவர்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்துமே ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் போராளிகளை தடுத்து நிறுத்த முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தை சுற்றி வளைத்தும் நபட்யாவினுடைய பல பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தெற்கு லெபனானினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் லிச்சானின் அதிக வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லெபனானிய மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து வருகின்றார்கள்.
அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளம் ஒன்றை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அபு அத்துஹுர் என்கின்ற இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு நெட்டன்யாகுவின் அரசாங்கமும் துருக்கிக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். குறித்த இராணுவ கட்டளை தளத்திலே துருக்கியினுடைய இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட போவதாகவும் இதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருந்தார். மேலும் நாங்கள் சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இதன்போது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஒப்பந்தங்களுக்கு அமைவாக சிரியாவின் களத்திலே துருக்கியை ஒருபொழுதும் அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை என எங்களுக்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள் என்றும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளில் வெளியிட்டிருந்தது. அத்தோடு குறித்த இராணுவ கட்டளை தளத்திலே துருக்கியினுடைய எந்தவிதமான துருப்புகளும் களமிறக்கப்படவில்லை என்றும் துருக்கியினுடைய எந்தவிதமான படைப்பிரிவுகளும் களமிறக்கப்படவில்லை என்றும் குறித்த இராணுவ கட்டளை தளமானது துருக்கிக்காக பயன்படுத்தப்பட்ட இராணுவ கட்டளை தளம் அல்ல என்றும் சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டொம் பெராக்கும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மொசாடினுடைய தலைவராக செயற்படக்கூடிய ரோமன் கொஃப்மேன் தக்ஃபீரி ஜூலானினுடைய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பே இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதன்போது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஜூலானின் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றும் துருக்கியினுடைய துருப்புக்களை ஒருபொழுதும் சிரியாவின் களத்திலே களமிறக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு சிரியாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு குறித்த ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நெட்டன்யாகுவும் அவருடைய அரசு அலுவலகமும் அறிக்கைகளை வெளியிட்டதற்கு பின்பு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. எங்களுடைய தலைவர் அர்துகான் தெளிவான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவை களமிறக்குவதற்கு அவர் தரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார் என துரோகி அர்துகானினுடைய பக்தர்கள் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது இவை தொடர்பான அதிகளவான மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே துரோகி அர்துகானினுடைய பக்தர்களை நினைத்தால் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது. அலெக்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் சென்றதற்கு பின்பும் துரோகி அர்துகானுடைய பக்தர்கள் இவ்வாறு பிரச்சாரங்களை மேற்கொள்வது சிரிப்பாகவே இருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அதிகளவான துரோகி அர்துகானுடைய பக்தர்கள் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் அப்டேட் ஆகவில்லை. துரோகி அர்துகானை கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமை பக்தர்களுக்கு சர்வதேச அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. துரோகி அர்துகான் உண்மையான முகத்தை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டது. உண்மையிலேயே துரோகி அர்துகானுடைய பக்தர்கள் அடிமை அரபுகளுடைய பக்தர்களுக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துகின்றார்கள். அத்தோடு சிரியாவினுடைய இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதற்காக தாக்குதல்களை மேற்கொண்டது என்பது தொடர்பாக நான் 2 நாட்களுக்கு முன்பே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவின் களத்திலே நெட்டன்யாகு மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரான நஃப்டலி பெனட் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரான யாயர் லாபிரோடு ஒன்றிணைந்து நெட்டன்யாகுவுக்கு எதிராக மும்முரமாக களமிறங்கியுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரான நஃப்டலி பெனட்டினுடைய பிரச்சாரங்களை நீங்கள் எடுத்து நோக்கினால் அவருடைய பிரச்சாரங்கள் துருக்கி மற்றும் கத்தாருக்கு எதிரான பிரச்சாரங்களாகவே அமைந்திருக்கும். ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு நஃப்டலி பெனட் தன்னுடைய பிரதமர் பதவியை இழப்பதற்கு கத்தாரும் துருக்கியும் மிக முக்கியமான காரணமாக செயற்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு கட்டார் கேட்டினுடைய ஊழல்கள் தொடர்பாக பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களத்திலும் கத்தார் கேட்டினுடைய ஊழல் விவகாரங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2022ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதமராக இருந்த நஃப்டலி பெனட்டை பதவியிலிருந்து நீக்குவதற்காக கத்தார் கேட் ஆனது பல மில்லியன் டாலர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்திலே களமிறக்கி இருந்தது. மேலும் இந்த கட்டார் கேட்டினுடைய ஊழல்களையும் லஞ்சத்தையும் பயன்படுத்திய நெட்டன்யாகுவின் கட்சியும் இலகுவாக ஆட்சிக்கு வந்தது. இவ்வாறான காரணங்களினால் முன்னாள் பிரதமர் நஃப்டலி பெனட்டுக்கு கத்தார் மீதும் துருக்கியின் மீதும் மிகப்பெரிய கோபம் காணப்படுகின்றது. இதன் விளைவாகவே நஃப்டலி பெனட் கத்தாருக்கு எதிராகவும் துருக்கிக்கு எதிராகவும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். மேலும் இவருடைய இந்த பிரச்சாரங்களை பலவீனப்படுத்துவதற்காகவே நெட்டன்யாகு தற்போது சிரியாவின் களத்திலும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார். நஃப்டலி பெனட்டை விட துருக்கியை எதிர்க்கக்கூடிய தலைவராக நான் தான் இருக்கின்றேன் என நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை நம்ப வைப்பதற்காகவே இவ்வாறான தாக்குதல் திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவை அனைத்தும் நெட்டன்யாகுவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். அத்தோடு துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வர்த்தக உறவுகள் தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு துரோகி அர்துகான் மிக முக்கியமான காரணமாகவே இருக்கின்றார். மேலும் இப்படியான நிலைமையில் துருக்கி ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் தொடுக்காது. அது மட்டுமல்லாமல் சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாதிகளும் ஒரு பொழுதும் இஸ்ரேலுக்கு
நாடுகளுக்கு எதிராக செயற்பட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த தக்வீரிய பயங்கரவாதிகளுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பொழுதும் இந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய முதலாளிகளுக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள். மேலும் இந்த தக்வீரிய பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒரு பொழுதும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள். ஆனால் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கிக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளும். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்திலே துரோகி அர்துகானுடைய உண்மையான நிலைமைகளையும் துருக்கியினுடைய உண்மையான நிலைமைகளையும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் கண்டுகொள்ளும். துரோகி அர்துகானுடைய வீழ்ச்சிக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை விரிவுபடுத்தும் என தற்போது அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் வெளியிட்டு வருகின்றன. கடந்த மாதமே இவை தொடர்பான தகவல்களை மிக முக்கியமான விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அடுத்த கட்ட போரிலே பல்கேரியாவில் இருக்கக்கூடிய சோஃபியா விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான உளவு தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்பே தற்போது அமெரிக்க ஊடகங்களும் ஐரோப்பிய ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு ஊடகவியலாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்களிடத்தில் இவை தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இதன்போது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஐரோப்பாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களையும் ஐரோப்பிய நாடுகளையும் முழுமையாக பாதுகாப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் பல்கேரியாவை முழுமையாக பாதுகாப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானுடைய தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இன்று அதிகாலை வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக ஈரானுக்கு எதிரான உத்தியோகபூர்வமான போரை அறிவித்தார். மேலும் குறித்த பதிவிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஒரு ஒப்பந்தத்தினை செய்து கொள்வதற்கான வாய்ப்பினை என்னை தவிர வேறு யாராலும் வழங்கி இருக்க முடியாது. ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு நான் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கினேன். துரதிருஷ்டவசமாக அவர்கள் அதனை எடுத்துக் கொள்வதற்கு தவறிவிட்டார்கள். இதனால் தற்போது நான் எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக எடுக்காத மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்கப் போகின்றேன். இது ஈரானுக்கு எதிரான முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார போராகவும் தனிமைப்படுத்தல் போராகவுமே இருக்கும். அவர்களுடைய கடற்படை அழிந்து விட்டது, விமானப்படை அழிந்து விட்டது. அவர்களுடைய இராணுவ தொழிற்சாலைகள் தற்போது இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளன. அவர்களுடைய பணம் பயனற்றதாகிவிட்டது. மேலும் அவர்களுடைய நாடானது நூலிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனால் தற்போது நான் ஈரானுக்கு எதிரான எக்கனாமிக் டி-டே போரை அறிவிக்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எக்கனாமிக் டி-டே நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு பிறகு ஈரானுக்கு எந்த விதமான உயிர்நாடியும் வழங்கப்பட மாட்டாது. ஈரானுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய நிதி உதவிகளை வழங்கக்கூடிய வணிக வியாபாரங்களை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாட்டினுடைய நிறுவனத்திற்கு எதிராகவும் எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் நான் உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பேன். தற்போது நான் ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முடிக்கப் போகின்றேன். இதற்கு பிறகு ஈரான் பூஜ்ஜியமாக்கப்பட போகின்றது. மேலும் இது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய எக்கனாமிக் டி-டே ஆகவே இருக்க போகின்றது. மேலும் ஈரானை தனிமைப்படுத்தி ஈரானுக்கான ஒட்டுமொத்த வளங்களையும் முழுமையாக முடக்கி ஈரானை தோற்கடிப்பதற்கு என்னுடைய அனைத்து நட்பு நாடுகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். டி-டே என்பது ஒரு மிகப்பெரிய இராணுவ தாக்குதல்களை ஒரு மிகப்பெரிய போரை ஆரம்பிப்பதற்கான இராணுவ சொல்லாகும். இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்திற்கு இந்த டி-டே என பெயர் வைத்திருந்தார்கள். ஜெர்மனிக்கு எதிராக உத்தியோகபூர்வமாக இரண்டாம் உலக போர் அறிவிக்கப்பட்ட தினத்தையே டி-டே என குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது உலக போரினுடைய ஆரம்பத்தையே டி-டே என்று அழைப்பார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான எக்கனாமிக் டி-டேயை அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய போரினுடைய ஆரம்பத்தை அறிவித்துள்ளார். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான எக்கனாமிக் டி-டே போரை ஆரம்பித்து ஈரானை முழுமையாக தனிமைப்படுத்தி ஈரானுடனான ஒட்டுமொத்த வர்த்தக தொடர்புகளையும் அனைத்து நாடுகளையும் அனைத்து நிறுவனங்களையும் முழுமையாக பொருளாதார தடைகளுக்குள் உட்படுத்தி ஈரானை முழுமையாக அளிப்பதற்கான போரையை ஆரம்பித்துள்ளார். மேலும் இந்த போரினுடைய ஆரம்ப கட்டம் எக்கனாமிக் டி-டே என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஈரானுக்கு எதிரான இந்த டி-டே போரானது உலக போரினுடைய ஆரம்ப கட்டமாகவே அமைந்திருக்கும். அதாவது இதற்கு பிறகு ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டி-டே அறிவிப்புகளுக்கு பின்பு ஈரான் அதிரடியான அடுத்த கட்ட ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றது. ஈரான் தற்போது எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமல் ஒஃபென்சிவ் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அமைதியாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய டி-டே நடவடிக்கைகள் அனைத்தும் வெற்றியடைந்துவிடும். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டி-டே போரினுடைய ஆரம்ப கட்டத்தை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல்களையே பதிலடி தாக்குதல்களையே மேற்கொள்ள வேண்டும். இந்த போரை ஈரானை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானுக்கான இழப்புகள் அதிகரித்துவிடும். எனவே இப்படியான நிலைமையில் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சந்தர்ப்பத்தில் ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் இந்த போரானது நிச்சயமாக உலகப் போராகவே மாறப்போகின்றது. நான் முன்னே காணொலியில் கூறியதை போன்று இறுதிப் போரினுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றது.
அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளுக்கு பின்பு ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டிடேவுக்கு பதிலடியாக நாங்கள் என்பிடி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். என்பிடி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி அணுசக்தி திறன்களை அதிகப்படுத்த வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு சரியான பதிலடி இதுவாகத்தான் அமைந்திருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டிடே போருக்கான பதிலடியாக ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த போர்க்களம் எதனை நோக்கி நகர்கின்றது என்பதனை உங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். யமனின் ஆயுதப்படைகள் தற்போது மிகப்பெரிய நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராணுவமாக மாறிவிட்டது. இறைவனின் உதவியோடு நாங்கள் யமனின் களத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளோம். தற்போது நாங்கள் 3 கொள்கைகளை வகுத்துள்ளோம். முதலாவது சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பின் முற்றுகைக்கான பதிலடியாகும். சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடுமையான முற்றுகையை நாங்கள் தொடரத்தான் போகின்றோம். செங்கடல் பிரதேசத்தை தாண்டி சவுதி அரேபியாவின் ஒரு கப்பலை கூட நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் இந்த முற்றுகை விளைவாக சவுதி அரேபியாவுக்கு உண்மையான வழியை நாங்கள் உணர்த்தப் போகின்றோம். இரண்டாவது கொள்கை, சவுதி அரேபிய படைகள் எங்கு இருந்தாலும் நாங்கள் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். யமனின் களத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய படைகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை இதற்கு பிறகு மேற்கொள்வோம். மூன்றாவது, யமனின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்வோம். யமனின் களத்திலே சவுதி அரேபியாவின் ஆதரவோடு செயற்படக்கூடிய கூலிப்படைகளை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். தற்போது இந்த 3 கொள்கைகளுக்கு அமைவாகவே போர்க்களமானது நகர்கின்றது. அதே போன்று சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம். உங்களுடைய முற்றுகையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். யமன் மக்களுக்கு எதிரான உங்களுடைய கொடூரங்களுக்கு பதில் சொல்ல வைப்போம். அதே போன்று அடுத்த கட்ட பதற்ற அதிகரிப்பு தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு பதற்ற அதிகரிப்புக்கும் எங்களுடைய விரிவான பதிலடிகள் வழங்கப்படும். நாங்கள் இன்னும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தவில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவோம். இதன்போது நீங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 3 வாரங்களாக யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்களில் கிட்டத்தட்ட 450க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2000க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான சவுதி அரேபிய அதிகாரிகளில் அதிகளவானோர் மிக முக்கியமான தளபதிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.